மனசை பாருங்க யூடியூப் சேனலுக்கு மக்களை உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்று ஒரு மக்களின் பொதுவான கருத்துகளுக்கான வாழ்வியலுக்கான ஒரு சிந்தனையோடு உங்களுடன் வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆட்சிகள் மாறி மாறி நம்மை ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனைகள் இன்னும் முழுமையான மருத்துவ சிகிச்சை ஒரு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய நிலையில் இன்னும் மாறவில்லை என்பதுதான் இந்த தமிழகத்துடைய கொடுமையான ஒரு விஷயம். மருத்துவமனை கட்டடங்கள் மாறியிருக்கிறது நவீனமாக. மருத்துவமனைகள் கருவிகள் நவீன கருவிகள் வந்து இறங்கியிருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவர்கள் மாறவில்லை. அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற எத்தனையோ ஏழைகள் இறந்திருக்கிறார்கள். ஒரு தனியார் மருத்துவமனையால் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசால் செய்ய முடியாதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஏதோ ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன் ஒரு மருத்துவமனையை பிரைவேட்டாக இருக்கிறது, அவனால் செய்ய முடிகிற, அந்த டாக்டரால் செய்ய முடிகிற, அந்த மருத்துவமனையால் செய்யப்படுகிற நல்ல சிகிச்சை பெற்று நலம் பெற்று வருகிற ஒரு நோயாளிக்கான வாழ்வியலை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசால் செய்ய முடியாதா? ஒரு அரசு மருத்துவரால் செய்ய முடியாதா? ஏன் அந்த கருவிகள் மருத்துவமனையில் அந்த சிகிச்சை முறைகள் உடனுக்குடனாக சிகிச்சை செய்து ஒரு நோயாளியை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏன் தமிழகத்தில் இன்னும் ஏற்படவில்லை? மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் இதற்கெல்லாம் ஒரு முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். அதற்காக தான் இந்த குரலை நாம் கொடுக்கிறோம். எத்தனையோ அரசு மருத்துவமனைகளுக்கு சென்றால் எத்தனையோ மனிதர்கள் ஒரு நோய்க்கு சென்றால் பல நாள் அவர்களை இழுத்தடித்து அவர்கள் உடம்பில் உள்ள சத்து இரத்தோட்டம் எல்லாம் சுண்டிய பிறகு அவர்களை சிகிச்சை செய்து சிகிச்சை பலனில்லாமல் இறந்து போகிற முறைகளை நாம் எத்தனையோ மனிதர்களை, நோயாளிகளை பார்த்திருக்கிறோம். சமீப காலமாக என்னுடைய மாமா அவர்கள் மயிலாடுதுறையில் 15 நாள் சிகிச்சை பெற்று சிகிச்சை பண்ண முடியாமல் நவீன கருவிகள் இல்லாமல் திருவாரூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு, அங்கேயும் மருத்துவ வசதி இல்லாமல் தஞ்சாவூருக்கு அனுப்பப்பட்டு, அங்கேயும் சரியான சிகிச்சை இல்லாமல் நான் சென்னைக்கு அழைத்து வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை சரியாக செய்தாலும் காலதாமதத்தால் 3 மாதம் உணவில்லாமல் ஒரே ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டு சிகிச்சை பலனில்லாமல் இறந்து போனார். இப்போதுதான் அவருக்கு 55 வயது. சிறிய வயதிலேயே என்னுடைய தங்கச்சை விட்டுவிட்டு இறந்து போனார். இப்படி கொடுமையெல்லாம் அரசு மருத்துவமனையில்